വിശുദ്ധ സഹോദരന്മാർക്കും സഹോദരിമാർക്കും കർത്താവിന്റെ നാമത്തിൽ നിങ്ങളുടെ വന്ദനത്തെ അറിയിക്കുന്നു. എല്ലാ പരിശുദ്ധ സഹോദര സഹോദരിമാർക്കും യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വണക്കത്തെ தெரிவித்துக் കഴിഞ്ഞ 3 ദിനരാത്രങ്ങളിൽ നിങ്ങളോടൊപ്പം ആയിരിക്കാൻ കർത്താവ് കൃപ നൽകി. கடந்த 3 நாட்களாக உங்களோடு இருக்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ഇനി നമ്മൾ തമ്മിൽ കാണുമോ എന്ന് അറിയില്ല. இனி நம்ம ஒருத்தர் பார்ப்போமோ இல்லையோ என்று தெரியவில்லை. കർത്താവിന്റെ വരവ് താമസിക്കുകയാണെങ്കിൽ கர்த்தருடைய வருகை தாமதமானால் വീണ്ടും നമുക്ക് തമ്മിൽ കാണുവാൻ കർത്താവ് കൃപ നൽകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. மீண்டும் உங்களை காண தேவன் எனக்கு கிருபை கொடுக்கிறதற்காக அவனை ஸ்தோத்திரிக்கிறேன். എന്നെ ഈ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി ക്ഷണിച്ചതായ ബഹുമാനപ്പെട്ട കർത്താവിന്റെ ദാസൻ ജോസഫ് പാസ്റ്റർ, என்னை இந்த ஊழியை செய்வதற்காக என்னை அழைத்த பாஸ்டர் ஜோசப் அவர்களுக்காக, ഈ പ്രസംഗം ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യുന്ന എൻ്റെ സഹോദരൻ സാം ഡാനിയൽസ്, இந்த பிரசங்கத்தை மொழிபெயர்க்கிற சாம் டேனியல் அவர்களுக்கும், ഞങ്ങളുടെ ശുശ്രൂഷയിൽ പങ്കാളികളായ இந்த ஊழியத்தில் எங்களோட பங்காளிகளாகிய സഹോദരി സഹോദരന്മാർക്കും சகோதர சகோதரன்மாருக்கும், പ്രത്യേകാൽ പ്രിയ സൂസി സിസ്റ്റർ, சுசி சிஸ்டர் அவர்களுக்கும், പിന്നെ சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்களுக்கும், ஞானஸ்ரீன் அவர்களுக்கும், എസ്തർ സിസ്റ്റർ, சிஸ்டர் எஸ்தர் அவர்களுக்கும், ഗിദിയോൻ ബ്രദർ, பிரதர் கிதியோன் அவர்களுக்கும், ഗിബ്സൺ ബ്രദർ, பிரதர் கிப்சன் அவர்களுக்கும், ജയശീലൻ, பிரதர் ஜெயசீலன் அவர்களுக்கும், കർത്താവിന്റെ നാമത്തിൽ പ്രത്യേക വന്ദനത്തെ ഞങ്ങൾ അറിയിക്കുന്നു. இவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ഭക്ഷണങ്ങൾ ക്രമീകരിച്ചു വന്ന പാസ്റ്റർ எனக்கு உணவு ஆயத்தப்படுத்தி கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும், അതുപോലെ പാസ്റ്ററുടെ മകൾ, அதுபோல பாஸ்டர் அவர்களுடைய மகன், കൊച്ച അനുജന്മാർ അനുജത്തിമാർ, இந்த சிறு பிள்ளைகள் மற்றும் சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும், சின்ன தம்பிமாரும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ജീവിതത്തിൽ ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ 5 മിനിറ്റ് കൊണ്ട് കുഞ്ഞിനെ സമർപ്പിക്കുന്നത്. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு குழந்தை 5 நிமிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறேன். എങ്ങനെ ലഭിക്കുന്നതിനെ അറിയില്ല. எப்படி இந்த சம்பவத்தில் எனக்கு தெரியவில்லை. ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഒരു ശുശ്രൂഷയാണ്. எங்களுடைய நாட்டில் இது மிகுந்த அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாக தேவைப்படும் ஒரு குழந்தை அர்ப்பணிக்கிறது. വളരെ പ്രധാനപ്പെട്ട ശുശ്രൂഷയാണ്. இது ஒரு முக்கியமான ஒரு ஆராதனை. വെറും കൈകളിൽ എഴുതി പ്രാർത്ഥിച്ച് തിരിച്ചു കൊടുക്കുന്ന ഒരു പരിപാടിയല്ല. அது வெறும் கைகளில் ஏந்தி ஜெபம் பண்ணி கொண்டு திரும்ப கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல. വീട്ടുകാർക്ക് നല്ല ചെലവുള്ള ഒരു പരിപാടിയാണ്. அது வீட்டுக்காரருக்கு நல்ல செலவு பண்ணுகிற ஒரு ஆராதனை. നിങ്ങൾ അത്തരത്തിൽ അതിനെ കാണാൻ വന്നാൽ ദൈവനാമത്തിൽ ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. நீங்க அதை அப்படி செய்ய வேண்டும் என்று நான் தேவனுடைய நாமத்தினால் அதை எதிர்பார்க்கிறேன். ഇത് ഒരു സഭായോഗത്തിലായതുകൊണ്ട് 1-2 ചില കാര്യങ്ങൾ പറയട്ടെ. இது சபையாக கொண்டால் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். നിങ്ങളെ ഈ ദശാംശം ഫോക്കാഴ്ച കൊണ്ട് അവധിക്കാതിരുന്നത് ഞാൻ കണ്ടു. நீங்கள் எல்லாரும் தசம பாகத்தை உங்கள் காணிக்கைகள் காணிக்கை பெட்டிகள் கொண்டு வந்து போடுகிறதை நான் பார்த்தேன். ഞാൻ തമിഴ്നാട്ടിൽ ഒത്തിരിയിടത്ത് പോയിട്ടുണ്ട്. നോർത്ത് ഇന്ത്യയിലൊക്കെ ഇങ്ങനെയാണ് ചെയ്യുന്നത്. நான் தமிழ்நாட்டில் பல ஸ்தலத்துக்கு போயிருக்கிறேன். அதுவும் வட இந்தியாவில் பல ஸ்தலத்துக்கு போயிருக்கிறேன். அவர்களும் இப்படித்தான் செய்கிறார்கள். നിങ്ങൾക്ക് ലഭിച്ച ധനം കൊണ്ട് പൈസ കൊണ്ട് ദൈവത്തെ ആരാധിക്കുക. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காணிக்கை கொண்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறீர்கள். അത് വളരെ ഭക്തിയോടെ ആദരവോടെ ബഹുമാനത്തോടെ ആരാധനയോടെ ദൈവത്തിൽ ഭക്തി പുരസ്സരം കൊണ്ട് സമർപ്പിക്കേണ്ട ഒരു സംഭവമാണ്. அது தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சபையில் வந்து மிகுந்த பயபக்தியோடு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கை. അതിങ്ങനെ ചുട്ടിക്കൂട്ടി വീടിയുണ്ട് പോലെ കൊണ്ടിടേണ്ട ഒരു സംഭവമല്ല. அதை இப்படி சுருட்டி வந்து கொண்டு இடக்கூடாது. അത് അങ്ങനെ മാറ്റിയാൽ നല്ലതായിരിക്കും ഞാൻ ഓർക്കുന്നു. அதை மாற்றி நீங்க அதை நேராக விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். എന്റെ ചർച്ചിലെ സിസ്റ്റർ ഞാൻ പറയാം. என்னுடைய சபையில் நடக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். എല്ലാവർക്കും എല്ലാ വിശ്വാസികൾക്കും എല്ലാ കുടുംബത്തിലും ഓരോ കവർ ഞങ്ങൾ കൊടുത്തിട്ടുണ്ട്. எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கவர் நான் கொடுத்திருக்கிறேன். അത് ദശാംശം കവർ എന്നാണ് പറയുന്നത്. அதை தசமபாகம் கவர் என்று நான் சொல்கிறேன். ഒരു സഭയുടെ സെക്രട്ടറി ട്രഷറർ ഉണ്ട്. அந்த சபையில் ஒரு செக்ரட்டரி ഉണ്ട്. മേശമേൽ അർപ്പിച്ച ശേഷം அதை மேசையில் வைத்த வேண்டும். അത് എണ്ണി നോക്കി அதை எண்ணி രജിസ്റ്ററിനകത്ത് എഴുതി அதை ஒரு ரெஜிஸ்டரில் எழுதி ഈ ആൾക്കുള്ള ശമ്പളവും ദശാംശമായിട്ട് ഒത്തു വരുന്നതുകൊണ്ട് കാര്യം ചെയ്ത് இவர்கள் வாங்குற சம்பளத்திற்கும் இவர்களுக்கு கொடுத்த தசமபாகம் ஒத்து போகுதா என்று கணக்கு பார்த்து അത് ഇല്ല എങ്കിൽ അവരോട് പറഞ്ഞ് அது இல்லை என்றால் அவர்களோട് கேட்டு അങ്ങനെയാണ് ഞങ്ങൾ ക്രമീകരിക്കുന്നത്. அப்படியாக நான் அந்த காரியத்தை செய்கிறேன். എന്താ പൈസ திருடக்கூடாது. எந்த ஒரு பணத்தையும் திருடக்கூடாது. അങ്ങനെ ഈ ദശാംശം നിങ്ങൾ മാറ്റിവെച്ചാൽ സംഭവിക്കുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. அந்த தசமபாகத்தை நீங்க கொடுக்காம இருக்கிறதுக்கான சம்பவம் உண்டு. നിങ്ങൾ വേറെ പുസ്തകത്തിൽ വിശ്വസിക്കുന്നവരാണെങ്കിൽ, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாണെങ്കിൽ, നിങ്ങൾ അത് വിശ്വസിക്കുകയാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ദശാംശത്തിന് കൊടുക്കുന്നതിൽ പ്രയാസമില്ല. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தீர்களானால் தசமபாகம் கொடுக்கிறதுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. നിങ്ങൾക്ക് മലാക്കി
മൽക്കിയ പുസ്തകം അതിന്റെ 3-ാം അധ്യായത്തിന്റെ മൽക്കിയ 3 8 മുതൽ വേദഭാഗം ഒന്ന് വായിച്ചാൽ 8 മുതൽ மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? മനുഷ്യൻ ദേവനെ വഞ്ചിക്കലാമാ? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். നിങ്ങളോ എന്നെ വഞ്ചിക്കുന്നു எதிலே உம்மை வஞ்சித்தோம் എന്നിട്ട് ചോദിക്കുന്നത് എന്താ? ഞങ്ങൾ എങ്ങനെയാണ് നിന്നെ വഞ്ചിച്ചില്ലല്ലോ. நாங்கள் எப்படி உம்மை வஞ்சித்தோம்? நாங்கள் வஞ்சிக்கவில்லையோ? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நானே. ഹലോ, ദശാംശത്തിലും കാണിക്കയിലും നിങ്ങൾ എന്നെ വഞ്ചിക്കുന്നു എന്ന് ദൈവം പറയും. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் ஜனங்கள் ஆண்டவரை வஞ்சித்தார்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். അങ്ങനെ വായിക്കാതെ നമുക്ക് പേടി തോന്നുന്നു വായിക്കാം. നിങ്ങൾ ശപിക്കപ്പെട്ട നിങ്ങളുടെ ക്യാഷ് കഴിക്കാത്തതിന്റെ കാരണം നിങ്ങൾ ഇങ്ങനെ കഷ്ടപ്പെട്ട് ബാങ്ക് ബാലൻസ് ഒന്നും ഇല്ലാതെ ഇങ്ങനെ കഷ്ടപ്പെടുന്നതിന്റെ കാരണം എന്താണ് അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത്? നിങ്ങൾ ദൈവത്തിന് കൊടുക്കേണ്ട കാര്യം നിങ്ങൾ എടുക്കുന്നു എന്നുള്ളതാണ്. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுகிற கஷ்டத்துக்கு, அதாவது பண தேவைகளுக்கு ஏற்படுகிற காரணம் என்னவென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு தசமபாகம் சரியாக கொடுக்காததன் விளைவுதான் இப்படி நடக்கிற காரியம். അതുകൊണ്ട് നിങ്ങൾ ശപിക്കപ്പെട്ടവർ എന്നാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. அதனால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. വായിക്കുമ്പോൾ എനിക്ക് പേടിയുണ്ട്. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பயம் உண்டாகுது. എന്നാലും വായിക്കാതിരിക്കാൻ പറ്റില്ലല്ലോ. அப்படி இருந்தும் வாசிக்காமல் இருக்க முடியாது. அது 10 நிமிஷம் நான் கேட்கறாங்க. ஒரு மணி கழிச்சு 10 நிமிஷம் பரவாயில்லையே. ஒரு மணிக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்தா ஓகேவா? லாஸ்ட் மெசேஜ் சாப்பாடுல இங்கே ரெடி பண்ணிருக்கு. அங்க போய் சமைக்க வேண்டியதில்லை. அதனால இங்கே சாப்பிட்டு போகலாம். கவலை இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருக்கு. உட்காருங்க. ദശാംശങ്ങൾ കൊടുക്കാത്തതിന്റെ പരിണിത ഫലമാണ് ഇതിരിക്കുന്നത്. தசமபாகம் நீங்கள் கொடுக்காததற்கான விளைவு தான் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. അതാണ് വായിച്ചത്. தனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி എന്റെ ആലയത്തിന് ആഹാരം ഉണ്ടാകേണ്ടതിന് தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். എന്റെ ദശാംശം ഭണ്ഡാരത്തിലേക്ക് അല്ലെങ്കിൽ ആലയത്തിലേക്ക് കൊണ്ടുവരണം. தசமபாகம் எல்லாம் ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும். പാസ്റ്ററും വിശ്വാസവും പാസ്റ്ററും മക്കളും പട്ടിണി കിടന്നു പോകും. இல்லை என்றால் பாஸ்டரும் அவர்களுடைய குடும்பமும் பட்டினி கிடப்பார்கள். പാസ്റ്റർ കയ്യിൽ കാശില്ലാതെ വരുമ്പോ, ഊഴിയത്തിന് കാശില്ലാതെ വരുമ്പോ பாஸ்டருடைய கையில் பணம் இல்லாத பொழுது ദൈവം നോക്കും, ആരാണ് എന്റെ ഈ പൈസ മോഷ്ടിച്ചു വെച്ചിരിക്കുന്നത്? இந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை யார் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள் தேவன் பார்க்கிறார். ഊഴിയം എന്തുകൊണ്ട് നടക്കാതെ പോകുന്നു? ஊழியம் எதனால் தடைப்படுகிறது? അത് ആർഎസ്എസ്കാരാണോ അതിന്റെ കാരണം? அது RSS காரணத்திற்கான காரணம். ബജറംഗദളാണോ? இல்ல பஜ்ரங் தளத்தின் அமைப்பா? ബിജെപിക്കാരാണോ? அல்லது பிஜேபி காரணம்? അവരാരുമല്ല, നമ്മൾ തന്നെ സുവിശേഷത്തിന് തടസ്സമായി നിൽക്കുന്നത്. அவர் யாரும் தடையில்லை, நம்ம தான் நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறோம். താഴോട്ട് വായിച്ചാലേ அதுக்கு கீழே வாசிங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்குள்ளாக போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று ആകാശത്തിന്റെ കിളിവാതിൽ തുറന്ന് ഇടം പോരാതെ വരുവോളം ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കുവാൻ കഴിവുള്ള ദൈവമല്ലയോ? உன்னை ஆகாயத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் அல்லவோ? ഇതിനാൽ നിങ്ങൾ എന്നെ പരീക്ഷിപ്പീൻ. இதனால் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். നിങ്ങൾ ദൈവത്തെ പരീക്ഷിക്കാനുള്ള ഏക വഴി എന്ന് പറയുന്നത് ദശാംശത്തിന് പരിപാടികളാണ് എന്ന് കാണുന്നു. தேவனை நாம் சோதிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கிற காரியத்தில் மாத்திரம்தான். ദൈവം ചലഞ്ച് ചെയ്യുകയാണ്, വെല്ലുവിളിച്ചു പറയുക. தேவன் இது ചലഞ്ച് ചെയ്യുക. தேவன் இதை ஒரு சவாலாக ஆண்டவருக்கு சொல்லுகிற ஒரு காரியம். എന്താ? നിങ്ങൾ എന്നെ പരീക്ഷിക്കുക. நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നില്ലെങ്കിൽ நான் உங்களுக்கு കൊടുக்கவில்லை என்றால் നിങ്ങൾക്ക് ഒരു നാളും കൊടുക്കണ്ട. நீங்கள் ஒருபோதும் தசமபாகங்களை கொடுக்க வேண்டாம். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതുകൊണ്ടാ ഇതിനാൽ നിങ്ങൾ എന്നെ പരീക്ഷിപ്പീൻ. இதனால் நீங்கள் என்னை பரிசோதனை பண்ணி பாருங்கள். Praise the Lord. அல்லேலூயா. ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் உங்களோடு சொல்கிறேன், വിശുദ്ധ വേദപുസ്തകം കൈപിടിച്ചോണ്ട് പറയുന്നു, இந்த வேத புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டு சொல்கிறேன், നിങ്ങൾ ദൈവത്തിന് കൊടുത്തിട്ട് நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு തിരിച്ച് നിങ്ങൾക്ക് കിട്ടുന്നില്ലെങ്കിൽ திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் നിങ്ങൾ ഒരിക്കലും കൊടുക്കരുത്. நீங்கள் ஒருபோதும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். ഒരു പൈസ സ്വന്തം ചെയ്യരുത്. நீங்கள் ஒரு காணிக்கையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். അങ്ങനെ ഒരിക്കലും നടക്കില്ല. அப்படி ஒருபோதும் நடக்க மாட்டாது. തീർച്ചയായിട്ടും ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കുക തന്നെ ചെയ്യും. உறுதியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்தே தீருவார். ഞാനിവിടെ എന്റെ സാക്ഷ്യം പറഞ്ഞല്ലോ. நான் நேற்று என்னுடைய சாட்சி குறித்து சொன்னேன் அல்லவா? കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി പോകണ്ട. கர்த்தருடைய ஊழியத்துக்கு ഇത് പട്ടിണി കിടന്നാൽ വലിയ ബുദ്ധിമുട്ട്, സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ടുണ്ടാകുന്ന കാര്യമാണ്. ஆண்டவருடைய ஊழியம் செய்வது மிகுந்த பட்டினியை கொடுக்கும், அதாவது மிகுந்த கஷ்டங்கள் உபத்திரவங்கள்
சொல்ல விரும்புகிறேன். நான் தாமசித்த இந்தியாவில் பெரிய பெரிய ஹோட்டல்களில் நான் தாமசித்தேன். நான் வாழ்ந்து வந்தது இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஹோட்டலில் மாத்திரம் நான் தங்கியிருந்தேன். நல்ல 3 ஸ்டார் முதல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்களில் நல்ல பட்சம் கிடைக்கும். நல்ல 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல விதமான ஆகாரத்தை கொண்டு வந்தேன். அதே போல நல்ல ஃப்ளைட்டுகளில் யாத்திரை செய்தேன். அதே போல நல்ல ஃப்ளைட்டில் நான் டிராவல் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கு முன்பு நான் இன்ஜினியரிங் யூனிட் நடத்தி கொண்டிருக்கும்போது அதற்கு முன்பு நான் ஒரு இன்ஜினியரிங் யூனிட் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அது பணம் செலவாக இருந்துட்டு நான் ட்ரெயினில் போய் கொண்டிருந்தேன். தெய்வம் யாருக்கும் கடற்காரன் தேவன் யாருக்கும் கடற்காரன் அவர் யாருக்கும் கடற்காரன் அல்ல, அவர் யாருக்கும் பாத்தியதே அல்ல, അവനൊപ്പം പറയാനൊരാളുമില്ല, അവനെ പോലാരാത്തില്ല. അവൻ ആർക്കും കടക്കാരനല്ല. அவன் யாருக்கும் கடற்காரன் அல்ல. ലേവ്യ പുസ്തകം 27-ാം അധ്യായത്തിലെ லேவியராகமம் 27-ாம் அதிகாரத்தில் 30-ാമത്തെ വാക്യം മുതൽ പഠിച്ചേ. அதில் 30 முதல் வாசிக்கும். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. ദശാംശമെല്ലാം യഹോവയ്ക്കുള്ളത്. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? நீங்க கவனித்துக்கங்க. ഉറങ്ങുന്നവരെല്ലാം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ. தூங்குகிறவர்கள் எல்லாரும் இங்கே கவனித்து பாருங்க. കയ്യെ കൂപ്പിട്ട് നല്ല തൂക്കമായിരിക്കും. ബാക്കി 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 ദശാംശം യഹോവയ്ക്കുള്ളത്. தசமபாகம் கர்த்தருக்கு உரியது. നിങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ വേണ്ടി ഒന്നുകൂടെ ഞാൻ പറയാം. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நான் இன்னொரு சொல்கிறேன். നിങ്ങളുടെ മുഖത്തോട് നോക്കുമ്പോൾ എനിക്ക് തോന്നുന്നുണ്ട് உங்களை முகத்தை பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. உங்களுக்கு புரியவில்லை என்று. ഒരു പ്രാവശ്യം അവിടെ ഞാൻ പറയാം. அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ദശാംശം தசமபாகம் യഹോവയ്ക്കുള്ളത്. அது கர்த்தருக்கு உரியது. മനസ്സിലായോ? புரியுதா? ഈ ഭാഷ വീണ്ടും ഞാൻ പറയാം. அது புரியவில்லை என்று நான் திரும்ப ஒரு சொல்கிறேன். നിങ്ങളുടെ ഇരിക്കുന്ന 100 രൂപയിൽ இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற 100 ரூபாயில் 10 രൂപ ദൈവത്തിനുള്ളത്. 10 ரூபாய் ஆண்டவருக்கு உரியது. നിങ്ങൾ ഇരിക്കുന്ന 1000 രൂപയിൽ நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற 1000 ரூபாயில் അതിൽ 100 രൂപ ദൈവത്തിനുള്ളത്. அதில் 100 ரூபாய் ஆண்டவருக்கு உரியது. അത് നിങ്ങളുടേതല്ല, அது உங்களுடையதல்ல, ദൈവത്തിൻ്റെതാണ്. அது ஆண்டவருடையது. ഈ 1000 രൂപയും ദൈവത്തിൻ്റെതാണ്. இது 1000 ரூபாயும் தேவன் கொடுத்தது. നിങ്ങളും ദൈവത്തിൻ്റെതാണ്. நீங்களும் தேவனுக்குரியவர்கள். നിങ്ങളുടെ പിതാക്കന്മാരും ദൈവത്തിൻ്റെതാണ്. உங்களுடைய தகப்பன் தாய்மாரும் தேவனுடையவர்கள். അപ്പോൾ ഈ 100 രൂപ എന്താണ് യഹോവയ്ക്കുള്ളത്? നിങ്ങൾ താഴ്ച വായിച്ച ബാക്കി വായിച്ച அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. അത് കർത്തർക്ക് പരിശുദ്ധമാണത്. അത് ദൈവത്തിന് വിശുദ്ധമായിരിക്കും. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ. நீங்க கவனித்துக்கங்க. ദശാംശം ദൈവത്തിന് വിശുദ്ധം. தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளது. അതിൽ കൈവെക്കാൻ നിങ്ങൾക്ക് അവകാശമില്ല. அதை கை வைக்க உங்களுக்கு கை வைக்க கூடாது. உங்களுக்கு അധികാരമില്ല. அது கை வைக்க அதிகாரம் இல்லை. അടുത്ത ഞായറാഴ്ച നമുക്ക് തിരുവിരുന്നുണ്ട്, തിരുവത്താഴുണ്ട്. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிழா ஆராதனை உண்டு. നിങ്ങൾ എത്ര ഭക്തിയോടെയാണ് സ്വീകരിക്കുന്നത് എനിക്കറിയില്ല. அதை எத்தனை பக்தியோடு நீங்கள் அனுசரிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ഞങ്ങളുടെ കാര്യം പറയാം. எங்களுடைய காரியத்தை நான் சொல்கிறேன். കുത്തിയിരുന്ന് அது முழங்கால் படிக்கிட்டு ഇങ്ങനെ കൈ പിടിച്ച് கையை இப்படி பிடித்து വളരെ ആദരവോടെ ഭക്തിയോടെ വാങ്ങും. மிகுந்த பயபக்தியோடு நாங்கள் அப்பத்தை வாங்குவோம். ആണോ? அப்படி நீங்க வாங்குகிறீர்களா? ശരിയല്ലേ? அது சரியா? എന്താ കാര്യം? அது காரியம் என்ன? ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം, ദൈവത്തിന്റെ ദാസൻ കയ്യിലെടുത്ത് വാഴ്ത്തി നൽകുന്ന തിരുവിരുന്ന് ദൈവത്തിന് വിശുദ്ധമാണ്. அது தேவனுடைய ஊழியக்காரர் எடுத்து நமக்கு கொடுக்கிற திருவிருந்து பரிசுத்தமானது. അതേപോലെ വിശുദ്ധമാണ്, വിശുദ്ധമാണ്. ദശാംശം എന്ന് ഇവിടെ എഴുതിയിരിക്കുന്നു. அதே போல பரிசுத்தமானது நாம் தசமபாகம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. വിശുദ്ധമായ കൈവെക്കാൻ നിങ്ങൾക്ക് അവകാശമില്ല. அதாவது பரிசுத்தமுள்ள காரியத்தை நீங்க தொடர்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் இல்லை. ദൈവസന്നിധി സമർപ്പിക്കണം. அது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். അങ്ങനെ സമർപ്പിക്കാതിരുന്നാൽ എന്നാ കുഴപ്പം? அப்படி நீங்கள் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? അടുത്ത വാക്യം വായിക്കും. அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள അതായത് ഒരുത്ത ദശാംശം എടുത്തു അങ്ങ് ചെലവാക്കുന്നു എന്നിരിക്കട്ടെ. ஒருவன் தசமபாகத்தை எடுத்து செலவு செய்வானாണെങ്കിൽ അങ്ങനെയാണ് വെച്ചു. அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். അങ്ങനെ ചെയ്താൽ എന്താ ചെയ്യേണ്ടതാ? அப்படி செய்தால் என்ன செய்ய வேண்டும்? அதனுடன் 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். അത് എഴുതിയിരിക്കുന്നത് ഓഫാണ്. മൈക്ക് ഓഫാണ്. സൗണ്ട് വെട്ടി. ഒന്ന് വായിച്ചേ. அதனுடன் 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். ഓൺ ചെയ്തിരിക്കണം. അത് 5-1 ചേർത്ത് കൊടുക്കണം.
அதில் 1/5 சேர்த்து கொடுக்க வேண்டும். ഞാൻ എന്റെ വിഷയമൊന്നുമല്ല, വേറെ വിഷയം പ്രസംഗിക്കാൻ പോകുന്നു. நான் வேற காரியத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ண போகிறேன். ദശാംശം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? தசமபாகம் என்றால் என்ன? 10 என்று அர்த்தம். ദശം എന്ന് പറഞ്ഞാൽ 10 എന്നും, தசம் என்றால் 10 என்றும், അതിന്റെ ഭാഗം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ഭാഗം 10ൽ 1. அதில் பாகம் என்றால் 1, 10ல் 1 பாகம். ഇപ്പൊ 5ൽ 1 എന്ന് പറഞ്ഞാൽ 5ல் 1 என்று சொன்னால் അപ്പൊ 10ൽ എത്രയായി? அப்போ 10ல் எத்தனை ஆகி? കണക്ക് தெரியுமா? 10ൽ 2 ആയി. ശരിയാ, 10ൽ 2 ആയി. 10ல் 2 ஆகுது. അപ്പൊ 100 രൂപയ്ക്ക് இப்போ 100 ரூபாய்க்கு 20 രൂപയായി. 20 ரூபாய். നേരത്തെ കൊടുക്കുന്നത് முன்னாடி கொடுக்க வேண்டியது 100ൽ 10 കൊടുക്കണം. 100ல் 10 கொடுக்க வேண்டும். ദശാംശം എടുത്ത് ചെലവാക്കിയാൽ இப்போ தசமபாகம் எடுத்து நீங்கள் செலவு செய்தால் 100ൽ 20 കൊടുക്കണം. 100ல் 20 பங்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ഞങ്ങളുടെ നാട്ടിലെ ഈ തമിഴ് അമ്മച്ചിമാരെ പിരിവ് ബ്ലേഡ് പൈസ കൊടുത്തത് 1000 10,000 രൂപ കൊടുത്തിട്ട് അത് തിരിച്ച് കാശ് എക്സ്ട്രാ வட்டி எங்களுடைய நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் வட்டிக்கு கொடுத்துவிட்டு அதற்காக மீண்டும் அதிக வட்டியோட பணத்தை வாங்குவார்கள். അതോടെ കാശ് വട്ടിക്ക് എഴുതി. அதுக்கு அதிகமான வட்டிக்கு எழுதப்பட்டிருக்கு. ഞാനൊരു ആളിനെ ഒരു ബ്രദറിനെ കണ്ടു. என்னுடைய ஒரு சகோதரனை நான் பார்த்தேன். ഒരു അണ്ണാച്ചിയോട് കാശ് വാങ്ങിക്കും. ஒரு சகோதரனோட நாங்கள் காசு എന്നിട്ട് അണ്ണാച്ചിയോട് കാശ് വാങ്ങുന്നേ. அந்த அண்ணாச்சியோட காசு வாங்கும் பொழுது ഞാൻ സത്യം പറയാം, இது உண்மையை நான் சொல்லுகிறேன். അവര് പറയാം ഞാൻ ദശാംശം കൊടുക്കാൻ വേണ്ടി വാങ്ങിച്ച. அவர் சொல்ற நான் தசமபாகம் கொடுக்கிறதுக்காக உங்களிடத்தில் வாங்கி கொண்டேன். അതെന്താ അങ്ങനെ? ഞാൻ ദശാംശം എടുത്ത് ചെലവാക്കി. அந்த தசமபாகத்தை எடுத்து நான் செலவு செய்து விட்டேன். ഈ അണ്ണാച്ചിയേക്കാൾ കൂടുതലാണ് ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ വട്ടി. இந்த அண்ணாச்சியோட தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற வட்டி அதிகமானது. அதனால அண்ணாச்சி வாங்க கொடுத்த எனக்கு லாபம். அது அண்ணாச்சியிலிருந்து வாங்கி ஆண்டவர் கொடுத்த எனக்கு லாபம். ആ ദൈവത്തിൽ മാത്രം വിശ്വസിക്കുന്നുണ്ട്. இந்த ஆள் தேவனுடைய வசனத்தை எப்படி விசுவாசிக்கிறார்? ഒരാൾ ദശാംശം കൊടുക്കുന്നില്ലെങ്കിൽ അതിന്റെ അർത്ഥം ஒரு தசமபாகத்தை கொடுத்திല്ലെങ്കിൽ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ആരും വിശ്വസിക്കുന്നില്ലെന്നുള്ളത്. அவர் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். നിങ്ങൾ വിശ്വസിച്ചാലും ഇല്ലെങ്കിലും நீங்கள் விசுவாசித்தாலும் இல்லாவிட்டாலும் ദശാംശം എടുത്ത് മാറ്റിയാൽ நீங்கள் தசமபாகத்தை எடுத்து மாற்றி வைத்தால் നിങ്ങളുടെ ബാങ്ക് ബാലൻസ് കുറയും. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையும். നിങ്ങൾ സാമ്പത്തികം വളരെ ദരിദ്രാവസ്ഥയിലേക്ക് പോകും. உங்களுடைய வருமானம் மிகவும் தரித்திர நிலைமைக்கு போகும். ഇതിൽ നിങ്ങൾ വളരെ കൂർമ്മബുദ്ധിയുള്ളവരായിരിക്കുമെന്ന് ദൈവനാമത്തിൽ ഞാൻ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. இதில் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ഇനി കേട്ടില്ലെന്ന് പറയുന്നില്ല. இனி இதை நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லக்கூடாது. അതുകൊണ്ട് ഞാനിത് കേൾപ്പിക്കുകയാണ്. அதற்கொண்டு நான் இதை അപ്പൊ சொல்லவில்லை. ഇനി നമ്മളിന്ന് ചിന്തിക്കാൻ പോകുന്ന ദൈവത്തിലേക്ക് നമ്മൾ പ്രവേശിക്കുക. நாம் இனி நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தைக்கு നിങ്ങളെല്ലാം ബൈബിൾ തുറന്നേ. நீங்கள் எல்லாம் வேதாகமத்தை திறந்து യോഹന്നാന്റെ സുവിശേഷം എടുത്ത് யோவான் எழுதின சுவிசேஷம் അതിന്റെ 4-ാമത്തെ അധ്യായം എടുക്കുക. அது 4வது அதிகாரத்தை എല്ലാവരും പഠിക്കുന്ന എല്ലാവരും ബൈബിൾ തുറന്നേ. வாசிக்க தெரிந்த எல்லாரும் வேதாகமத்தை திறந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது 4-ാം അധ്യായം എടുക്കുക. 4வது அதிகாரத்துக்கு நேராக അത് கவனத்தை 3 മുതൽ 10 വരെയുള്ള വേദഭാഗമാണ് ചിന്തിക്കാൻ പോകുന്നത്. அதில் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். ഇതെല്ലാം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പറ്റുമെന്ന് എനിക്കറിയില്ല. இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. എന്നാൽ ഞങ്ങൾ കുറച്ച് സ്പീഡിൽ പോകും. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வேகமாக செல்வோம். സൂപ്പർ ഫാസ്റ്റ് ഒക്കെ പോകുന്നതല്ല പോകുന്നത്. நம்ம அதிவேகத்தோடு செல்ல போகிறோம். അപ്പൊ ചാടി കയറുന്നവർക്ക് அப்போ குதித்து எழுப்பி வருகிறவர்களுக்கு കൂടെ വരാം. கூட வரலாம். സ്ലോ ആകുന്നവർ പിന്നെ പറയുന്ന സ്റ്റേജിൽ ഇറങ്ങിപ്പോയില്ല. மெதுவாக வந்தவங்க அடுத்த ஸ்டேஷன்ல நீங்க இறங்க வேண்டியது. നിങ്ങൾ മനസ്സിലൊന്ന് വായിച്ചു, ആദ്യം മനസ്സിലൊന്ന് വായിച്ചു. உங்க மனசுக்குள்ள அதை வாசிக்கும் എല്ലാവരും വായിക്കും. உங்க எழுதியது வாசிக்கும். ചിലർക്ക് നല്ല സ്പീഡുണ്ട്, ചിലർക്ക് സ്പീഡില്ല. சிலர் நல்ல வேகத்தோடு வாசிப்பீங்க, சிலர் மெதுவாக வாசிப்பீங்க. ചിലരൊക്കെ വായിച്ചു കഴിഞ്ഞു. சிலர் வாசித்து தீர்த்து விட்டீர்கள். വായിച്ചു കഴിഞ്ഞാൽ എങ്ങനെ മനസ്സിലാക്കുന്നത്? இப்படி வாசித்து முடித்தவர்கள் நம்ம எப்படி புரிந்து கொண்டீர்கள்? വായിച്ചു കഴിഞ്ഞിട്ട് அதை வாசித்து முடித்துவிட்டு ഇങ്ങനെ നോക്കും. நேராக நோக்கி பாருங்கள். വായിച്ചു കഴിഞ്ഞാൽ அப்பொழுது நீங்கள் வாசித்து விட்டீர்கள் என்றால் അപ്പൊ നമുക്ക് തുടങ്ങാം. அப்புறம் நம்ம தொடங்க வேண்டும். മൂന്നാമത്തെ വാക്യം. 3வது வசனத்தை வாசியுங்கள். മൂന്നാമത്തെ വാക്യം മുതൽ
மூணாவது வசனம் 4:3. 4வது வசனம். அவர் சமரியா வழியாய் போக வேண்டியதாயிருக்கும். அவர் சமரியா நாட்டின் வழியே போக வேண்டியதாக இருந்தது. நம்ம ஓரோ வாக்கியங்களா எடுத்துக்காம நம்மளோட ஒவ்வொரு வாக்கியங்களாக நாம் சிந்திப்போம். நீங்க என்னோட மனதும் இல்லை, கணக்கு எங்களோட எந்த பகையும் இல்லைல்ல, உங்களோட சந்தோஷமா இருக்கு. அதுകൊണ്ട് சந்தோஷமா இருங்கள். ஏதாவது கொஞ்ச நாள் பகைனா ஏதாவது பகை இடத்துல இருந்தா நான் சீக்கிரமா கிளம்பி போயிடுவேன். நான் சீக்கிரமாக அந்த இடத்தை விட்டு போக போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி எழுதிருக்கீங்க. அப்படி இருந்தபோது அவர் சமரியோட கடந்தா போக வேண்டி வந்தோம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் வாய்ச்சல் இல்லை. இந்த வார்த்தையில எனக்கு எதாவது தோணுது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? யெகூதியா டு கெலீலா. யெகூதியா சமரியாவுக்குள்ள யெகூதியிலிருந்து கெலீலேக்குள்ள ஒரு ஹைவே. யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்கிற ஒரு பாதை. ஹைவேல அந்த பாதையில் அங்கே போகும்போது அப்படி போகும் பொழுது சமரியில் கூட இங்கே போக முடியும். அது சமாரியாவின் வழியாக போக வேண்டியதாக இருக்கு. அப்படி அங்க போக வேண்டிய ஏதோ ஒரு காரியம் உண்டு. சமாரியாவுக்கு போக வேண்டிய ஏதோ ஒரு காரியம் உண்டு. அதே ஹைவேல நேரே போக முடியும். அல்லது நேரா போனா போதும். இல்லைங்க அப்படி இல்லை என்றால் போய் ஹைவேல ஸ்ட்ரைக் வருதோ கிராசிங் ஹைவேல போது ஏதோ ஒரு தடசம் உண்டு. நம்ம போகிற பாதையில நேரான பாதையில ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஆனா நான் வாக்கி எனக்கு தோணுது. எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும்போது இப்படியாக தோன்றுகிறது. சமரியில போக வேண்டி வந்தோம். சமரியாவுக்கு போக வேண்டியதா இருந்தது. டைரக்டா போகாதீங்க, ஒரு சின்ன அவசியம் இல்ல. நேரா அப்படி கலிலேயாவுக்கு போகணும்னா சமரியாவுக்கு போக வேண்டாம். ஏதோ ஒரு ஆവശ്யம் உண்டில் வழி தடசம் அதுக்கு அங்கே போக ஒரு ஆവശ്யம் வந்தோம். அது எனக்கு வாய்ப்பு தோணுது. அது போகிற வழியில ஏதோ ஒரு தடை இருக்கிறது அல்லது சமாரியாவுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். நீங்க வாய்ப்பு சொல்லுங்க. நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அப்படி உங்களுக்கு தோன்றினா உங்க தலையாசணும். உங்களுக்கு எதுவும் தோன்றவில்லை, எனக்கு தோன்றுது. நீங்க சும்மா வாசிச்சு மட்டும் வருகிறீங்க, எதுவும் சிந்திக்கிறீங்க. நம்ம வாசிக்கும் போது அது ரொம்ப கவனத்தோடு அந்த சிந்தனையோடு வாசிக்க வேண்டும். இயேசுவும் அவருடைய சீசர்களும் யூதேயாவிலிருந்து பிரயாணப்படுகிறார். எத்தனை கிலோமீட்டர் உள்ளது என்று தெரியுமா? சரித்திரத்தின்படி அது 90 கிலோமீட்டர் தொலைவு. எத்தனை கிலோமீட்டர்? 90 கிலோமீட்டர். அது எப்படி போனார்கள்? எப்படி போனார்கள்? பைக் எடுத்து போனான்னு சொல்றேன். அங்க இருசக்கர வாகனங்கள் எதுவும் இல்லை. கார் பைக் எதுவுமே அது இல்லாத ஒரு காலகட்டம். இப்படி போனார்கள். ஒரு குதிரைக்கு பின்னாடியே போனார்கள். இது 12 பேர் குதிரைகளை கொண்டா போனார்கள். அதை குறித்து நாங்கள் சிந்தித்த கூட இல்லை. நீங்க என்ன சிந்திக்கிறீர்கள்? அது 90 கிலோமீட்டர் இயேசு அவருடைய சீசர்களை நடந்துதான் போனார்கள். எதற்காக போனார்கள்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய. எத்தனை கிலோமீட்டர்? 90 கிலோமீட்டர். பாஸ்ட் கூட நடந்து போகவில்லை. நானும் போகவில்லை. நான் ஒரு அதிகபட்சமாக 8-10 கிலோமீட்டர் வரை நடந்திருக்கேன். ஆனால் தேவனோடு நடந்து கால் வலிக்கிறது. சுவிசேஷ ஊழியர் மிகுந்த கஷ்டம். ஆண்டவருக்கு நான் மிகுந்த பாடுகளை அனுபவித்தேன். ஆண்டவர் 90 கிலோமீட்டர் போனது. அதில் 10 ஒரு சதவீதமாக நம்ம நடந்திருக்கிறோமா? எதற்காக இயேசு இப்படி நடந்து போனார்? இயேசு கேட்டால் ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ கிடைக்காதா? அது உண்மையாக கிட்டும். இயேசு தனியாக போனால் போதும். ஆனால் அந்த 12 பேரையும் கொண்டு போக வேண்டும். இந்த 12 பேரையும் கூட்டிக் கொள்ள வாகனம் இல்லை. ஒரு 2-3 பேர் மட்டும் கழுதையின் மேலோ அந்த குதிரையின்
மிதிவண்டியில் போவார்கள். அதுவும் இல்லாதவர்கள் நடந்து போவார்கள். அது சரியில்லை. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. ஆனால் தரித்திரருக்கு அவர்கள் தரித்திரர்கள் போல அவர்கள் கூடவே ஆண்டவர் நடந்து செல்கிறவர்கள். இயேசு பிறந்தது ஒரு ஏழைகள் குடும்பத்தில். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது ஒரு கலிலேயாகிற ஒரு இடத்துல வாழ்ந்தார். கலிலேயாகிற ஸ்தலத்தில் யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு வனாந்தரமான ஒரு இடம். ஒரு இருள் மூடிய ஸ்தலமாக இருந்தது கலிலேயா. ஸ்தலம் அந்த ராஜாவுக்கு இலவசமாக கொடுத்தது. அந்த ராஜா எனக்கு வேண்டாம், நீர் எடுத்துக்கொள்ள என்று சொன்னார். இவர் எதற்காக எனக்கு கொடுத்தீர்கள் கேட்டார். அத்தனை மோசமான ஒரு ஸ்தலத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து தரித்திரரோடு கூட தான் வளர்ந்தார். ஒரு மரம் வேலை செய்கிற தன்னுடைய தகப்பனரோடு கூட தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். இயேசு கிறிஸ்து தரித்திரரோடு பிரயாணம் பண்ணுகையில் அவருக்கு ஒரு பாரம் ஒரு கவலையும் இருந்தது. அப்படி இயேசு கிறிஸ்து 90 கிலோமீட்டர் நடந்து சென்றார். அடுத்த வசனம் வாசிங்க. யாக்கோபு குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே வந்திருந்தார். அங்கே இருந்த சமாரியாவில் உள்ள சீகோர் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். நீ கவனித்து கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசு நடந்து 90 கிலோமீட்டர் நடந்து ஒரு இடத்திற்கு வந்தார். அந்த இடத்தின் பேர் சீகோர். அந்த சத்தோடைய ஒரு பேக்ரவுண்ட் பத்தி சொல்றாரு. யோசேப்பு தன்னுடைய மகனாகிய யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு தானமாக கொடுத்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்து சேர்ந்தார். அது எதற்காக அப்படி எழுதப்பட்டது? നല്ല ശ്രദ്ധിച്ചിരിക്കുന്നവരാണ്. നല്ല ഗവനിച്ചിരിക്കുന്ന ഒരു സാധനം. ശ്രദ്ധിക്കുന്നു. മൂന്നാമത് നല്ല ഗവനിച്ചിരിക്കുക. ரொம்ப സന്തോഷമായി. നല്ല ഗൗരവം. എനിക്ക് ഈ പ്രസംഗം കഴിഞ്ഞിട്ട് ക്വസ്റ്റ്യൻ കേൾക്കാൻ വേണ്ടി ആൾക്കാരുണ്ട്. ക്വസ്റ്റ്യൻ ആൻസർ സെക്ഷൻ ഉണ്ട്. എനിക്ക് നിങ്ങൾക്ക് എന്ത് ക്വസ്റ്റ്യൻ ഉണ്ടെങ്കിലും കേൾക്കാം. പക്ഷെ ഇവിടെ അങ്ങനെ ചെയ്തില്ല. ഞാൻ ഏത് ക്വസ്റ്റ്യൻ ബൈബിളാണെങ്കിൽ ഏത് ക്വസ്റ്റ്യൻ വേണമെങ്കിലും കേൾക്കണം. നല്ലപോലെ പഠിക്കണം. നല്ല போகிற இடத்துல அநேக இடத்துல நான் எப்படின்னா கேள்வி பதில் செக்ஷன் நடத்துவேன். நீங்க என்ன கேள்வி வேணாலும் எனக்கு கேள்வி கேட்கலாம், அதற்கு நான் பதில் சொல்லுவேன். அப்படிதான் நீங்க வசனத்தில் வளர்வீர்கள். ஹalleluya. ஹalleluya. இந்த ஸ்தலத்திலே காரியம் எழுதிട്ടുണ്ട്. இந்த இடத்துடைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்த ஸ்தலம். யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்த இடம். அதோட பட்டை நாடே இல்லை. பட்டை நாடா இருக்கு. அதனுடைய பத்திரம் யாரிடம் இருக்கிறது? யோசேப்பிடத்தில். இதெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நான் வெள்ளிக்கிழமை அதிகாலை காலையில் இந்த இடத்துல வந்தேன். நான் நாசரேத்துங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தேன். நாசரேத் என்று சொன்னால் அனைவருக்கு அறிவில்லை. ஒரு ஆள் மற்றவர் இடத்தில் கேட்கிறார், இது நாசரேத் எங்கே இருக்கு? அப்ப நான் சொன்ன பேர்ல ஏதோ உச்சரிப்புல ஏதோ ஒரு தவறு இருக்கு. நான் அதை கொஞ்சம் பெரிதாக வரேன். நாசரேத் அப்போ அவங்களுக்கு புரியும். நசரேத் என்ன சொன்னால் அவங்களுக்கு புரியவில்லை. அது என்னுடைய உச்சரிப்புல வந்தது தவறு என்று நான் புரியவில்லை. இப்போ வெள்ளிக்கிழமை காலை வந்துட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியம் நேரம் ஆகிவிட்டது. அந்த கேட்டு பக்கத்துல நான் வந்தது இங்கே இந்த இடத்துடைய பத்திரம் யார் இடத்துல இருக்குது எனக்கு தெரியும். அது உண்மையை சொல்றது அதை கேட்கணும். அது யாருக்கு இருக்கு நான் கேட்கணும். அது சர்ச்சில் பாஸ்டர் பேர்ல அம்மாவோட
பேர் சாந்தனைன்னு பேர் வேணும். அது சாந்தனைங்கிற பேர் அது யாருக்கு தெரிந்தா எனக்கு என்ன? நான் இங்க ஒரு சுவிசேஷம் சொல்லணும். நான் இங்க வந்து ஊழியம் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை செலவிடணும். ஞாயிற்றுக்கிழமை நான் இடத்த விட்டு போகிறேன். இதெல்லாம் எனக்கு புரிந்து கொண்டு என்ன காரணம்? நான் இப்படி யோசித்து யாக்கோபு தன்னுடைய மகனாகி யோசேப்புக்கு கொடுத்தது அது எதற்காக எழுதப்பட்டது? இது எதற்காக எழுதப்பட்டது? யாக்கோபு தன்னுடைய குமாரனாகி ரூபனுக்கு அல்லது மற்ற குமாரர்களுக்கு யாருக்கு கொடுத்தானா எதற்காக யோசேப்புக்கு கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு காரியம் சும்மா விருதாவாக எழுதப்பட்டது. ஒரு அவசியம் இல்லாமல் அப்படி வேதாகமத்தில் ஒரு வாக்கும் எழுதப்படவில்லை. இந்த இடத்துக்கு இயேசு வரதற்கு காரணம் என்ன? நம்ம முன்னாடி வாசித்தோம் இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக போக வேண்டியதா இருந்தது. எதற்காக இயேசு சமாரியாவின் வழியாக வந்தார்? சமாரியருக்கும் யூதருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அது சிலருக்கு மாத்திரம் நான் சொல்கிறேன். எதற்காக அந்த தொடர்பு இல்லை? BC 606க்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரமாக இடத்தில் வாசமடைந்தார்கள். அசிரியத்திலிருந்து ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கினார்கள். அப்படி அவர்கள் அசிரியாவுக்கு சென்றபோது கொஞ்ச நாள் கழிந்த பின்பு அசிரியர்கள் கேட்டார்கள், நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, நம்ம திரும்ப உங்களுடைய தேசத்துக்கு போகலாம். அங்கே எப்படி விவசாயம் செய்து அதில் பலம் உண்டாக்கணும் என்று சொல்லித்தராங்க. அங்கே நல்ல செம்மண் நிலம், அது எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது கூட எங்களுக்கு சொல்லித்தார்கள். யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. காரணம் அசீரிய ஜனங்கள் இஸ்ரவேல் இடத்துக்கு வரது அவர்களுக்கு விருப்பம் இல்லாதது. அதனால கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள். அவங்க என்ன செய்தார்கள்? அசீரியர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்க விவசாயம் செய்தார்கள். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் கொடுத்தும் அவர்கள் ஒருமையானார்கள். அந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற பெயர் தான் சமாரியர். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக அவர்கள் சொன்னாங்க, இவர்கள் நம்மை காட்டி கொடுத்தவர்கள் இவர்களை நம்மை கொண்டு ஒருபோதும் சேர்க்க கூடாது. நம்ம இந்த பாதையில் போவாங்க, அந்த தேசத்தோடு போகக்கூடாது, நம்மளோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. நம்முடைய தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் அதற்கு எந்த ஒரு தொடர்பும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அன்று முதல் தொடங்கி ஒரு பகையா இருந்தது. அதுக்கு பல சரித்திரங்கள் உண்டு, அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா இது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த இடமா இருந்தது. அங்கே இயேசு வந்தார். யூதர்களுக்கு சமாரியாவுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. ஆனா ஒரு மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு ரட்சகனுக்காக சமாரியா மக்களும் காத்திருந்தார்கள். மேசியா எப்போது வருவார் என்று அவர்களுக்கு அறிவில்லாது இருந்தது. எங்களை ரட்சிக்க மேசியா வருவார், அவர் காத்திருந்தார்கள். ஆனா யூதர்களும் அவருடைய சீசர்களும் இயேசுவை சமாரியாவுக்கு அனுப்ப விருப்பமில்லை. ஆனா இயேசு என்ன செய்தார்? அவர் போகிற வழியில் அவர் சமாரியாவில் யாருக்கும் தெரியாமல் போனார். அங்கே சென்ற பொழுது அங்கே என்ன செய்தார்? சீஷர்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வாசிங்க. இயேசுவுடைய சீஷர்களை நீங்கள் ஆகாரம் வாங்குங்கள் சொல்லி வேறொரு இடத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். நல்ல காற்று வெயில் இருக்கிறதால உறக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தூங்காம பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க கண்ணை உறக்கத்தை மாற்றிக் கொள்ளுங்க.
എന്താ ചെയ്യാൻ പോയി? ആഹാരം കഴിക്കണം. அந்த சீஷர்கள் எல்லாரும் ஆகாரத்தை எடுக்கிறதுக்கு போறாங்க. എത്ര പേരുണ്ടോ? എത്ര പേര്? ഞാൻ അങ്ങോട്ട് നോക്കാൻ ആളുകളുണ്ട്. എത്ര പേർക്ക്? അങ്ങനെ ഓർത്ത പറഞ്ഞു. ഒരു സത്തമായി ചൊല്ലി. യേശുവിനെ കൂട്ടുണ്ട് 13 പേര്. അത് യേശു ശാസ്ത്രം പാട്ടില്ല. അവർ 12 പേര്. அவர் 12 பேர் வரும்போது இயேசுவோடு എത്ര പേരുണ്ട്? അവർ പറഞ്ഞു ഞാൻ കേട്ടില്ല. അവർ ശരിയായിട്ട് പറഞ്ഞില്ല. മൊത്തം 13 പേരുണ്ട്. மொத்தம் 13 பேர் ഉണ്ട്. സാപ്പാട് ആഹാരം കൈക്കൊള്ളാൻ പോവുകയാണ്. ஒரு ஆகாரத்தை எடுக்கிறதுக்காக போகிறார்கள். എത്ര പേരാ പോയത്? எத்தனை பேர் போனார்கள்? நீங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? എത്ര പേരാ പോയത്? എത്ര പേര്? எத்தனை பேர் போனாங்க? എത്ര പേരെ സാപ്പാട് വാങ്ങാൻ പോണേ? 13 പേര്. യേശു പോയത് 12 പേര് പോയി. பதில் சொல்லுங்க. അപ്പൊ 13 പേര് 12 പേര് ആഹാരം കഴിക്കണം. 12 പേർ ஆகாரத்தை எடுக்கிறதுக்கு போனாங்க. അതെന്താ? அது எதற்காக? 2 പേര് പോയി കൊണ്ടുവന്നവർക്ക് കൂട്ടുണ്ട്. அது 2 பேர் மாத்திரம் போய் எல்லாருக்கும் ஆகாரம் கொண்டு வரலாம். ஆமா சரியா? அது சரி. 2 പേര് പോയ 13 പേര് ആഹാരം കഴിക്കണം. 2 பேர் மாத்திரம் போய் எல்லாருக்கும் ஆகாரம் கொண்டு வராங்க. ഇപ്പോൾ സഭ ഇത്രയും പേർക്ക് ആഹാരം സഭ இங்கே ஜனங்களுக்கு ஆகாரம் உண்டாத ஒரு சகோதரன் கேட்கிறார். அவர் ஒன்றோ 2 பேரும் சேர்ந்து ஆகாரம் தயார் பண்ணி இத்தனை பேருக்கு கொடுக்கிறார். 13 பேருக்கு வேண்டி 12 பேர் போயிருக்காங்க. இங்கே 13 பேருக்கு வேண்டி 12 பேர் ஆகாரம் எடுக்கிறார்கள். அது இயேசு அவருடைய விருப்பத்தின் படி அனுப்பிவிட்டார். காரணம் என்னென்று இயேசு போய் இயேசு யாரோடோ സംസാരിക്കുന്നതായിട്ടുണ്ട്. இது இயேசு கூட இயேசுவிடம் யாரோ பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது பேசுனது ഈ ശിഷ്യന്മാർ കണ്ടാ அதை இயேசு பேசுகிறது இந்த சீஷர்கள் பார்த்தால் அது பிரச்சனையாகும். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது அவர்கள் ஒரு ஸ்திரீ. அவருக்கு 5 ഭർത്താക്കന്മാർ ഉണ്ടായിരുന്ന സ്ത്രീയാണ്. அவருக்கு ஒரு 5 புருஷன்மார் இருந்த ஒரு ஸ்திரீ. അങ്ങനെ ഒരു സ്ത്രീയോട് அப்படிയുള്ള ஒரு ஸ்திரீயோடு இயேசு സംസാരിക്കുന്ന ശിഷ്യന്മാർ കണ്ടാ இயேசு பேசுகிறதை சீஷர்கள் பார்த்தால் அவள் சமரியக்காரியாണെന്ന് ശിഷ്യന്മാർ അറിഞ്ഞാൽ அவள் சமரிய தேசத்து ஸ்திரீ என்று சீஷர்கள் அறிந்தால் அது மிகுந்த பெரிய பிரச்சனையாகும். நம்ம என்ன செய்யணும்? அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அன்றைய காலத்துல வாட்ஸ்அப் இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள் எதுவும் இல்லாததுனால ஒன்றை செய்ய முடியாது. அதனால இயேசு 12 சீஷர்களை அனுப்பினார். அதுக்கு ஒரு வாசிங்க. അപ്പോൾ ഒരു സമരിയാത്തിന്റെ മലയിൽ നിന്ന് ഒരു 12 കിലോമീറ്റർ യാത്ര ചെയ്ത ഒരു കുടവുമായിട്ട് ഒരു സ്ത്രീ അവിടെ വന്നു. அப்பொழுது சமாரியாவில் இருக்கிற ஒரு மலையிலிருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீ நடந்து வந்திருக்கிறது. நான் ஸ்கூலில் படிக்கும்போ நான் பள்ளியில் படிக்கும் பொழுது குமாரநாசன் சொல்லிட்டுள்ள ஒரு கவி குமாரநாசங்கிற ஒரு வரி உண்டு. ஆளை இதை பற்றி கவிதை எழுதி அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு மலையாளத்தில் அது எழுதியிருக்கிறார். കിണറിന്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരിപ്പു നായി ഒരു പാത്രം സ്ത്രീ പറയാം അയ്യോ നീ ഒരു ഭൂതൻ ഞാൻ ഇന്നൊരു ശമയായ സ്ത്രീ ഞാൻ കൂടിയ വെള്ളം തൊട്ടാൽ തീരല്ലേ ഞാൻ കൂടിയ വെള്ളം തൊട്ടാൽ തീരല്ലേ എന്ന് പറഞ്ഞാൽ ഞാനൊരു ശമയ സ്ത്രീയാണ് നീ ഒരു ഭൂതനാണ് എന്നോട് വെള്ളം ചോദിക്കുന്നത് എന്തുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ പാടില്ല. இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னவென்றால் நான் ஒரு சமாரிய ஸ்திரீ நீர் ஒரு யூதர் நீர் என்னிடத்தில் ஏன் தண்ணீர் கேட்கிறீர். நாங்கள் வாலிபர் கொடுமை நடத்தும் பொழுது எப்போதும் சமரியா ஸ்திரீ வெள்ளம் போராமல் இருந்தவங்க டாப்லோ ஆயிட்டு
இங்கே இயேசு இந்த கிணத்தின் அண்டையில் வருகிறார். അപ്പൊ ഈ സ്ഥലത്തെ പറ്റി ഞാനൊരു കാര്യം പറയാം. இந்த இடத்தை பற்றி நான் ஒரு காரியத்தை അവിടെ சொல்கிறேன். എഴുതിയിട്ടുണ്ട്. அங்கே எழுதியிருக்கிறது, അത് യാക്കോബ് തന്റെ മകന് കൊടുത്ത സ്ഥലമാണ് എന്ന് എഴുതിയിട്ടുണ്ട്. அது யாக்கோபு தன்னுடைய மகனுக்கு கொடுத்த இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ആ ഭാഗം നമുക്ക് നോക്കാം. 30 പുസ്തകം എടുക്കാതെ ஆதியாகமம் അത് 20 ആ ഭാഗം 48 ஆதியாகமம் 48 8 അധ്യായത്തിന്റെ ശീഘ്രത്തിൽ പഠനം. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, ആ இவர்கள் யார் என்று கேட்டார். ஆ. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளிய குமாரன் என்றான். ஆ. அப்பொழுது அவர், நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றார். ലാസ്റ്റ് 48ന്റെ ലാസ്റ്റ് ഭാഗത്തിൽ 48 അധ്യായത്തിന്റെ അതിന്റെ 22 உன் சகோதரனுக்கு கொடுத்ததை பார்க்கிறேன். ஆ. நான் என் பட்டயத்தாலும் ஆ. என் வில்லினாலும் ஏகோனியர் கையிலிருந்து சம்பாதித்த ஆ. ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னார். മതി, ഞാൻ നിന്റെ സഹോദരന്മാരെക്കാൾ അധികം അനുഗ്രഹങ്ങൾ ഞാൻ നിനക്ക് തരും. உன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் அதிக ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன். അത് അമോര്യരിൽ പിടിച്ചെടുത്ത അമ്പും വില്ലുകൊണ്ട് പിടിച്ചെടുത്ത ആ ഇടം ഞാൻ നിനക്ക് തരികയാണ്. அது நான் என் பட்டயத்தாலும் வெள்ளினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு தருகிறேன். ഈശ്വരോ, Praise the Lord. இந்த വാക്യം കണ്ടോ ഞാൻ കരുതിയ இந்த வாக்கை பார்த்து விசுவாசிக்கிறேன். എത്രാമത്തെ വാക്യം വാസിക്കും? 22 22ാമത്തെ വാക്യം. 48 22 48ാം അധ്യായത്തിന്റെ 22ാമത്തെ വാക്യത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്, അമോര്യരുടെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചെടുത്ത ആ സ്ഥലം യാക്കോബ് കയ്യിൽ വെച്ചിരിക്കുക. எமோரியரிடத்திலிருந்து பிடித்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்தை யாக்கோபு தன் கைவசம் வைத்தார். എന്തിനാണ്? எதற்காக? തന്റെ മകന് കൊടുക്കാൻ വേണ്ടി. தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறதற்காக. എവിടെ മകൻ? எங்கே மகன்? അത് വർഷങ്ങൾ 10-13 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് அது 10-13 ஆண்டுகளுக்கு முன்பு യാക്കോബ് ഒരു ദിവസം ഇങ്ങനെ വീട്ടിലിരിക്കുമ്പോ யாக்கோபு ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது യോസേഫിനെ വിളിച്ചു. யோசேப்பை கூப்பிட்டார். നിന്റെ സഹോദരന്മാര് വനാന്തരങ്ങളിൽ ആടുകളെ മേയ്ക്കാൻ വേണ്ടി പോയിരിക്കുന്നു. உன்னுடைய சகோதரனார் வனாந்தரத்தில் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக നീ செல்கிறார். അവർ ക്ഷേമം അന്വേഷിക്കാൻ വേണ്ടി പോകണം. ക്ഷേമം അവർ എപ്പിടി ഇരിക്കുന്നു பார்த்து. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க போகணும். അത് അറിയാൻ വേണ്ടി യോസേഫിനെ പറഞ്ഞു വിടുകയാണ്. அதை பார்க்க வேண்டிய யோசேப்பிடத்தில் சொல்லியானவர் കയ്യിൽ കുറച്ച് ആഹാര സാധനങ്ങൾ കൊടുക്കുന്നുണ്ട്. கையில் சில ஆதாரங்களை கொண்டு செல்கிறார். അങ്ങനെ യോസേഫ് കൂടെ പോകുമ്പോ அப்படி யோசேப்பு போகும் பொழுது സഹോദരന്മാർ ഒരു മലയുടെ മുകളിൽ നിന്ന് യോസേഫ് വരുന്നത് കാണും. சகோதரன்மார்கள் மலை உச்சியிலிருந்து யோசேப்பு வருகிறதை பார்த்தார்கள். അവർ പറയുകയാണ്, அவர்கள் சொல்கிறார்கள், "ഇതാ നമ്മുടെ സഹോദരൻ യോസേഫ് വരുന്നു. இதான் நம்முடைய சகோதரன் யோசேப்பு வருகிறார். അവന്റെ സ്വപ്നം എന്താണെന്ന് നമുക്ക് കാണാം. அவருடைய சொப்பனம் எப்படி நடக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். അവരുടെ സ്വപ്നം കണ്ടു. அவர் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டார். എന്തായിരുന്നു ആ സ്വപ്നം? அது என்ன சொப்பனம்? 11 കറ്റകൾ എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്നു. 11 കറ്റ. நெற்கதிர்கள் எழுப்பி நிற்கிறது. ഒരു കറ്റ താഴെ വീണ് കിടക്കുന്നു. ஒரு நெற்கட்டு தாழ வீழ்ந்து கிடக்கிறது. 11 കറ്റകൾ ഒരു കറ്റയെ വീണ് നമസ്കരിക്കുന്നു. 11 அந்த நெற்கட்டுகள் ஒரு கட்டுகளை അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, സൂര്യനും ചന്ദ്രനും 11 നക്ഷത്രങ്ങളും சூரியன் சந்திரன் நட்சத்திரம் 11 நட்சத்திரங்கள் അതിനെ വീണ് നമസ്കരിക്കുന്നു. அதை நமஸ்கரிக்கிறது. ഇതെന്താ സ്വപ്നത്തിന്റെ അർത്ഥം? இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? അപ്പനും അമ്മയും 11 മക്കളും തന്നെ വീണ് നമസ്കരിക്കുന്നത്. தன்னுடைய தாயும் தகப்பனும் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை நமஸ்கரிப்பார்கள். 11 സഹോദരന്മാർ തന്നെ വീണ് നമസ്കരിക്കുന്നത്. இந்த 11 சகோதரர்களும் யோசேப்பை விழுந்து நமஸ்கரிப்பார்கள். ബാക്കിയുള്ള മുഴുവൻ സഹോദരന്മാരുടെ യോസേഫിനെ തന്റെ പിതാവ് യാക്കോബ് സ്നേഹിച്ചു. மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் தன்னுடைய தாயாகி தகப்பன் யாக்கோபு தன்னுடைய குமாரனாகி யோசேப்பை நேசித்தார். നല്ല അങ്കി, നല്ല വസ്ത്രം വാങ്ങിക്കൊടുത്തു. அவருக்கு நல்ல பலவர்ண அங்கியை கொடுத்தார். ഇത് കണ്ടപ്പോൾ സഹോദരന്മാർക്ക് അവരോട് അസൂയ തോന്നി. இதை பார்த்த பொழுது சகோதரன்மார்களுக்கு ஒரு வெறுப்பு தோன்றியது. നമ്മളെക്കാൾ ഈ യോസേഫിനെ സ്നേഹിക്കുന്ന അവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ടില്ല. தங்களை காட்டிலும் தன்னுடைய தகப்பனார் யோசேப்பை நேசிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ഇല്ലില്ല. அல்லேலூயா. അവരെ സ്നേഹിക്കുന്നോ ഇല്ലെന്നുള്ളത് അവർക്ക് പ്രശ്നം. அவரை தங்களை சிநேகிக்கிறாரா இல்லையா என்பது அவருடைய பிரச்சனை இல்லை. വേറൊരാളെ സ്നേഹിക്കുന്ന പ്രശ്നം. மற்றவரை தன்னுடைய யோசிப்பை சிநேகிக்கிறது தான் பிரச்சனை. നിന്നെ സ്നേഹിക്കുന്നോ? உன்னை நேசிக்கிறீர்களா? ഉണ്ട്. உண்டு. പക്ഷെ ദൈവം ഒരു കാര്യം ചെയ്യാം. ஆனா ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய, എന്നേക്കാൾ അധികം என்னை காட்டிலும் യോസേഫ് പാസ്റ്റർ സ്നേഹിക്കും. யோசேப்பு അതിന് പിടിക്കാം.
அவருக்கு பிடிக்கும். அவருக்கு நல்ல கார் உண்டு, அவருக்கு நல்ல கார் இருக்கு, நல்ல வீடு உண்டு, நல்ல வீடு இருக்கிறது. அதனால எனக்கு யோசப் பாஸ்டர் பிடிக்கவே பிடிக்காது. அதனால எனக்கு யோசப் பாஸ்டர் பிடிக்காது. காரணம் என்ன? நானும் தெய்வத்தை வழிகிறவர், நானும் தெய்வத்தை தான் கூப்பிடுகிறேன். யோசப் பாஸ்டர் அதே தெய்வத்தை வழிகிறவர். யோசப் பாஸ்டர் அதே தெய்வத்தை நான் செய்கிறார். ரெண்டு பேருடைய அப்பன் எங்களுடைய 2 பேருடைய தகப்பன் ஒரேதான். പക്ഷേ அப்பன் ஈமானை கூட செய்யும். ஆனா என்னுடைய தகப்பன் என்னுடைய சகோதரனை கூடுதலாக செய்கிறார். അതുകൊണ്ട് அதனால் എനിക്ക് ഈ സഹോദരനോട് വലിയ പിണക്കം. எனக்கு இந்த சகோதரனோட பின் ஒரு பகை உண்டாது. എന്നെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്, என்னை நேசிக்கிறார், പക്ഷെ അതൊക്കെ ഞാൻ മറന്നു കളയും. அதை நான் மறந்து விட்டேன். പക്ഷെ ഇയാളെ കൂടെ സ്നേഹിക്കുന്നുള്ളൂ. ஆனா இந்த ஆளுக்கு அதிகமாக நேசிக்கிறது தான் எனக்கு ആ பிரச்சனை. സന്ദർഭത്തിലാണ് ആഹാരം കൊണ്ടുപോകുന്നത്. அந்த சந்தர்ப்பத்தில் தான் யோசேப்பு ஆகாரத்தை கொண்டு போகிறார். ഒരു സംശയം, ഒരു സന്ദേഹം അങ്ങനെയുണ്ട്. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ഈ വനത്തിൽ പോകുമ്പോ அவர் வனாந்தரத்துக்கு போகும் பொழுது അമ്മ കൊടുത്ത സവാരി സൂക്ഷിച്ചുകൊണ്ട് പോകണം എല്ലാ ആവശ്യമുണ്ടോ? தன்னுடைய தகப்பன் கொடுத்த பலவான அங்கேயே உடுத்துக்கொண்டு அங்க போக வேண்டிய அவசியம் இருக்கிறதா? വനത്തിൽ പോകുമ്പോൾ വേറെ കല്ലുക്കിയോ വല്ല കൊടുത്തുമല്ല തലയിൽ കെട്ടം കെട്ടിക്കുമ്പോൾ அங்க வனாந்தரத்துக்கு போகும்போது வேறு மற்ற ஆடைகளை அணிந்து கொண்டு போகலாம். നല്ല നീട്ടോണ്ട് അവിടെ പോകണം എല്ലാ ആവശ്യമുണ്ടോ? பலவான அங்கிட்டு எதற்காக அங்கே செல்கிறார்? മറ്റൊക്കെ ഷൈൻ ചെയ്യാൻ വേണ്ടിയാണോ ദൈവം നിനക്ക് കൃപയൊക്കെ തന്നത്? மற்றவர்களிடத்தில் நீ காண்பிக்க வேண்டிய தேவன் உனக்கு கிருபையை கொடுத்தார். ഈ താളം തരുന്നത് தேவன் உனக்கு கொடுத்த தாளங்கள் മറ്റൊക്കെ ഷൈൻ ചെയ്യാനല്ല, மற்றவர்கள் முன்பு காணிக்கிறது வேண்டிய அல்ல, ദൈവത്തിന് വേണ്ടി ഉപയോഗപ്പെടുത്താനാണ്. அது தேவனுக்கு வேண்டி உபயோகப்படுத்த மாத்திரம். അങ്കി ഇട്ടോണ്ട് പോയി. ஆனா யோசிப்பு அங்கே அங்கிட்டு கொண்டு போனார். അതോടെ ആ വലിച്ചു കീറിക്കളഞ്ഞു. பார்த்த உடனே அதை கிழித்து இருந்தார். മാത്രമല്ല அது மட்டுமല്ല, പൊട്ടക്കെട്ടിലേക്കും. அவனை விட்டு பால் கிணத்துக்குள்ள இருந்தார்கள். എന്തൊരു കഷ്ടമല്ലേ? என்ன ஒரு பாடு. പൊട്ടക്കെട്ടിട്ട് കളഞ്ഞു. வெளியில அவன் தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள இருந்தார். ചിന്തിക്കുവാണ്. யோசேப்பு சிந்திக்கிறார். ഞാൻ ഇതല്ലേ സ്വപ്നം കണ്ടത്. நான் சொப்பனம் கண்டது இது அல்ல. ഈ 11 നക്ഷത്രം എന്നെ നമസ്കരിക്കുന്നത്. இந்த 11 நட்சத்திரங்கள் என்னை சேவிக்கிறதோ. ഇപ്പൊ അങ്ങനല്ലോ. ஆனா இப்படி ஒன்றும் நடக்கிறதல்ல. 11 நட்சத்திரങ്ങളുടെ മുമ്പിൽ ഞാൻ കൈ കൂപ്പി നിൽക്കുകയാണ്. 13 நட்சத்திரத்துக்கு முன்பு நான் 11 11 நட்சத்திரத்துக்கு முன்பு நான் கை கூப்பி நிற்கிறேன். അമ്മ അവനിച്ചിടുക, அண்ணா என்னை மன்னித்து விடுங்க, എന്നെ രക്ഷിക്കുക, என்னை காப்பாற்றுங்கள், എന്നെ ഇന്നൊന്ന് കേട്ട്, என்னை மேலே ஏற்றுங்கள், പൊട്ടക്കെട്ടിൽ നിന്ന് പിടിച്ചു കേട്ട്. பால் கிணத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். അവൻ കണ്ട സ്വപ്നം നടക്കുന്ന സംഭവം ഒരു ബന്ധവുമില്ല. அவன் கண்ட சொப்பனத்திற்கும் நடக்கிற காரியத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ, தேவ பிள்ளைகளை நான் உங்களோடு നിങ്ങൾക്ക് ഒരു സ്വപ്നമുണ്ട്. உங்களுக்கு ஒரு சொப்பனம் உண்டு. അതിപ്പോൾ നടക്കുന്നുണ്ടാവില്ല. அது இப்போ நடக்கிறதில்லை. അതിന് സമയം ദൈവം വെച്ചിട്ടുണ്ട്. அதற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். വിപരീതമായ ഓപ്പോസിറ്റായ കാര്യങ്ങളായിരിക്കും നടക്കുന്നത്. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சொப்பனத்திற்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ഇതിനെ അവിടെ കൊണ്ടുപോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. தேவன் உங்களை அங்கிருந்து நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். താമസിയാതെ നീ അവിടെ എത്തും. தாமதியாமல் அது வந்து சேரும். അവസരം തള്ളിക്കളഞ്ഞിട്ടുണ്ടാകാം. உங்களுடைய சகோதரன் உங்களை வெறுத்திருக்கலாம். അവിടെ കല്ലിട്ടേക്കാം. உங்களை பால் கிணத்தில் இட்டிருக்கலாம். വസ്ത്രം കീറിക്കളഞ്ഞേക്കാം. வஸ்திரங்களை கிழித்திருக்கலாம். പരിഹസിക്കാം. உங்களை பரிகாசம் பண்ணலாம். നിന്ദിച്ചിരിക്കാം. உங்களை நிந்தித்திருக்கலாம். സ്ത്രീകളുടെ വെളിപ്പാട് ദർശനം നീ മറക്കരുത്. நீங்கள் கண்ட தரிசனத்தை ஒருபோதும் மறக்கப்படாது. സാഹചര്യങ്ങളുടെ മുമ്പിൽ, സാഹചര്യ സിറ്റുവേഷന് മുമ്പിൽ உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ദർശനം നീ മറന്നു പോകരുത്. அதை எல்லாத்தையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. തെറ്റായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ നടന്നേക്കാം. உங்களுக்கு എതിർമறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ദൈവത്തിന്റെ ദർശനത്തിന്റെ പൂർത്തീകരണത്തിലേക്ക് ஆனால் നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. தேவன் உங்களுடைய தரிசனம் நிறைவேறுகிறதற்கு ஏதுவாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. Hallelujah. Praise the Lord. അവനെ അവിടെ പിടിച്ചു കയറ്റി. அவரை வெளியேற்றினார். ഇസ്മായേലിന്റെ കച്ചവടക്കാർക്ക് വിറ്റുകളഞ്ഞു. இஸ்மவேல் மக்களுக்கு கொடுத்தார். ആരാണ് ഇസ്മായേല്? இஸ்மவேல் யார்? അബ്രഹാമിന്റെ ഭവനത്തിൽ നിന്ന് ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து അവൻ ആദ്യം പിറന്ന ഒരു സന്തതിയുണ്ട്. முதலாவது பிறந்த ஒரு சந்ததி இருக்கிறது. അവന്റെ തലമുറയാണ് ഇസ്മായേല്. அதன் தலைமுறை தான் இஸ்மவேல். ആഹാരന്റെ മകനെ മരുഭൂമിയിലേക്ക് ഇറക്കി വിട്ടു. ஆகாரையும் அவனுடைய குமாரனையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ആഹാരം മരുഭൂമിയിലോട് പ്രാർത്ഥിക്കുക. ஆகார் வனாந்தரத்திலிருந்து தேவனை நோக்கி ஜெபம் ആ பண்ணுகிறார். പൈതലിന്റെയും മാതാവിന്റെയും പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടു. அந்த பிள்ளைகளையும் ஆகாருடைய கண்ணீரை தேவன் கண்டார். നിന്നെയും വലിയൊരു ജാതിയാക്കും. நான் உன்னை ஒரு பலத்த சாதியாக்குவேன். നിന്നെയും അനുഗ്രഹിക്കും. நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். ഏതാനും തലമുറകൾ കഴിഞ്ഞു. பல தலைமுறைகள் கடந்தது. സ്തോത്രം. യോസേഫിനെ വിൽക്കാൻ പോകുമ്പോ யோசேப்பை விற்க போகும் பொழுது ഈ ആൾക്കാർ അവൻ വാങ്ങിച്ചിട്ട് പോകുന്നു. இது இஸ்மவேலுடைய ஆட்கள் வாங்கி கொண்டு போனார். നേരെ കൊണ്ട് ഈജിപ്തിലേക്ക് മിസ്രൈമിലേക്ക് പോയി. நேர கொண்டு எகிப்துக்கு கொண்டு சென்றார். ആ സംഭവം നിങ്ങൾക്ക് അറിയാം. அங்க நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். മുത്തഫേലിന്റെ ഭാര്യയുടെ കണ്ണുകൾ അവന്റെ മുകളിലായി. போத்திபருடைய மனைவியுடைய கண்கள் யோசேப்பின் மேல் இருந்தது. അവന്റെ വസ്ത്രത്തിനെ പിടിച്ചു. அவருடைய வஸ்திரத்தை பிடித்தார். വസ്ത്രം ഊരിയിട്ട് ഓടിക്കളഞ്ഞു. அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். അവനെ ആരോപണങ്ങൾ, തെറ്റായ ആരോപണങ്ങൾ നടത്തി. அவன் மேல் பல குற்றங்களை சுமத்தினார்கள். അവനെ ജയിലിൽ അടച്ചു. அவன் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். അവന്റെ സ്വപ്നമായി ഒരു ബന്ധവുമില്ല. அவன் கண்ட
அவருக்கு ஒரு மரியாதையும் இல்லை. உடனே வந்தா உத்தியோகஸ்தனாக வேண்டிய அதிகாரியாக அவர் அதிகாரியாக அவனுக்கு அடிமையாக அவர் எப்பொழுதும் அடிமையாக தான் இருக்கிறார். அடிமையாக விட்டால் அவருடனே அடிமையாக விட்டால் அவன் எக்காலம் ஒரு சகலாக்காலம் அடிமையாக வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய சொப்பனம் நடக்காது. அதுதான் சாத்தானுடைய ஒரு நோக்கம். அவனுடைய லட்சியம் என்ன? இந்த மனிதனுடைய தரிசனம் நடக்கக்கூடாது. இவன் ஒருபோதும் அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அவன் அடிமையாக விட்டான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கு இரண்டு சொப்பனங்களை அந்த சொப்பனத்தை இவர் விளக்கி கொடுத்தார். ஒருவனோடு சொன்னார், 3 நாட்கள் ராஜா அவனை திரும்ப அழைப்பார். மற்றொருவனோடு சொன்னார், உன்னுடைய சரீரத்தை பட்சிகள் தின்று போடும். രാജകൊട്ടാരത്തിലേക്ക് പോയവൻ அந்த ராஜா அரண்மனைக்கு போனான். யோசேப்பு அவனோடு சொன்னார், രാജകൊട്ടാരത്തിൽ എന്നെ ഓർക്കണം. நீ ராஜபாரத்துக்கு வரும்போது என்னை நினைவு கூற வேண்டும். അവൻ മറന്നുപോയി. அந்த பணபாத்திரக்காரன் மறந்தான். രാജാവിന് സ്വപ്നം ദൈവം കാണിച്ചു. ஆனா ராஜாவுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். എന്താ സ്വപ്നം? என்ன சொப்பனம்? നദിയിൽ 7 പശുക്കൾ വരുന്നു. நதியிலிருந்து 7 மாடுகள் வருகிறது. പക്ഷേ മെലിഞ്ഞ 7 പശുക്കൾ മറ്റേ പശുക്കളെ തിന്നുകളയും. மெலிஞ்ச 7 பசுகள் மற்ற பசுகளை தின்றது. അതിന്റെ അർത്ഥം എന്താണ്? அதன் அர்த்தம் என்ன? ഇസ്രായേലിൽ വലിയൊരു ദാരിദ്ര്യം ഉണ്ടാകാൻ പോകുന്നു. எகிப்தில் மிகுந்த ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது. ഈ രാജാവ് സ്വപ്നം മറന്നുപോയി. இந்த சொப்பனத்தை ராஜா மறந்து போனார். ഉടനെ ഈ മനുഷ്യൻ ഓർത്തു, യോസേഫ് എന്ന് പറയുന്ന മനുഷ്യൻ ജയിലിൽ കിടക്കുന്നു. உடனே இந்த மானபாத்திரக்காரன் நினைவு கூர்ந்தார், யோசேப்பு என்ற பெயர் கொண்ட மனிதன் சிறைச்சாலையில் இருக்கிறார். രാജാവ് പറഞ്ഞു, നീ അവനെ വിളിക്ക. ராஜா சொன்னார், நீ அவனை கூப்பிடு. അവൻ വന്നു. அவன் யோசேப்பு வந்தான். രാജാവ് സ്വപ്നം പറഞ്ഞു കൊടുത്തു. ராஜா பார்த்த சொப்பனத்தை சொல்லிக் கொடுத்தார். നീ അർത്ഥം പറഞ്ഞു കൊടുത്തു. அது கூட அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து பறைந்தார். രാജാവ് പറഞ്ഞു, ராஜா சொன்னார், നീ അടിമയല്ല. நீ அடிமை அல்ல, ദൈവ ദർശനം കിട്ടിയ മനുഷ്യനാ. நீ தேவனுடைய தரிசனம் உள்ள மனிதன். രണ്ടാമത്തെ മനുഷ്യനായി, രണ്ടാമത്തെ മന്ത്രിയായി മാറും. நீ எனக்கு அடுத்த மந்திரியாக நீ இருப்பாய். നല്ല ഒരു രഥം ഉണ്ടാക്കി കൊടുത്തു. அவனுக்கு ஒரு நல்ல ரதத்தை கொடுத்தார். 8 വർഷമായിട്ട് രാജാവ് ഒരു രഥം പണിയുകയാണ്. 8 வருஷமாக ராஜா ஒரு ரதத்தை விட்டு போனார். രാജാവ് ഒരു രഥമേ ഉള്ളൂ. சாதாரண ராஜாவுக்கு ஒரு ரதம் மாத்திரமே ഈ உண்டு. രാജാവിന് അറിയത്തില്ല എന്തിനാ രണ്ടാമത്തെ രഥം പണിയുന്നത്. இந்த ராஜாவுக்கு தெரியவில்லை எதற்காக இரண்டாவது ரதத்தை உண்டாக்கினார். അറിയാം ആർക്ക് വേണ്ടിയാ പണിയുന്നത്. ஆனால் தேவனுக்கு தெரியும் யாருக்கு வேண்டி அது உண்டாக்கப்பட்டது. യോസേഫ് ദർശനത്തിൽ വിളർന്നാൽ யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தில் நிலை நின்றார். ഈ രഥത്തിൽ കയറാനിടയാകും. அந்த ரதத்தில் ஏற முடியும். അവനെ രഥത്തിലേക്ക് കയറ്റി அந்த ரதத்தில் அவனை ஏற்றி ആരെങ്കിലും ചുറ്റാനാനിടയായി. அந்த தேசம் முழுவதும் சுற்றினார்கள். അങ്ങനെ വാഴുന്ന കാലം அவனுடைய வாலிப காலம் ദേശമെങ്കിലും വലിയ ക്ഷാമമുണ്ടായി. தேசமெங்கு முழுவதும் பஞ்சம் உண்டாயிற்று. 13 വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു. 13 வருடங்கள் கழித்து ദേശത്താകമാനം ക്ഷാമം. மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. കനാൻ ദേശത്തിലും ക്ഷാമം. கானான் தேசத்திலும் பஞ்சம். യാക്കോബും തന്റെ മക്കളും തീരുമാനിക്കുന്നു. யாக்கோபு தன்னுடைய குமாரர்களும் தீர்மானம் செய்கிறார். യാക്കോബിന്റെ മക്കളെ யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை நோக்கி ഗോതമ്പ് വാങ്ങാൻ വേണ്ടി ഇസ്രായേലിലേക്ക് പറഞ്ഞു. கோதுமை வாங்க நீங்கள் எகிப்திற்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பினார். അടുത്തുള്ള സഹോദരന്മാർ വന്നത് കണ്ടപ്പോൾ உள்ளத்தில் தன்னுடைய சகோதரர்கள் வருகிறதை பார்த்த பின் യോസേഫിന് മനസ്സിലായി, யோசேப்புக்கு புரிந்துவிட்டது. എന്നെ അന്ന് പൊട്ടക്കിണറ്റിലിട്ട എന്നെ കൊല്ലാൻ ശ്രമിച്ച എന്റെ സഹോദരങ്ങളാണ് വരുന്നത്. என்னை கொல்லுவதற்கு அன்றைக்கு எனக்கு தங்கியிருந்தால் ஒரு கிணத்தில் என்னோட சகோதரர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். എല്ലാ സഹോദരന്മാരുടെ കണ്ണുകളിലേക്ക് നോക്കി. எல்லா சகோதரர்களுடைய கண்களிலும் அவன் நோக்கினான். എന്നെ രക്ഷിക്കാൻ ശ്രമിച്ച രൂപൻ അവിടെ നിൽപ്പുണ്ട്. தன்னை ரட்சிக்க முயற்சி செய்த ரூபன் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഹോദരന്മാരെ കണ്ടപ്പോൾ മനസ്സിലായി. சகோதரர்களை பார்த்த பின்பு அவனுக்கு புரிந்தது. ഈ കഥ വേഗത്തിൽ പറഞ്ഞു കേൾക്കാം. இந்த கதையை நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். അവസാന കാര്യങ്ങളൊക്കെ മനസ്സിലായി. கடைசியாக எல்லா காரியமும் புரிந்தது. ഒരുത്തനെ പിടിച്ചവിടെ വെച്ചു. ஒருவனை பிடித்தங்கி வைத்தார்கள். ഈ അപ്പൻ നിങ്ങളോടാണ് പറയുന്നത്. நீ உங்க அப்பன் உங்க தாய் உங்க தகப்பன் ஜீவனுள்ளதா இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். അപ്പനെ കൊണ്ടുവരാമെങ്കിൽ உங்க தகப்பனை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ഈ സഹോദരനെ വിട്ടേക്കാം. இந்த சகோதரனை விடுகிறேன். അങ്ങനെ അപ്പനെ കൂടെ കൊണ്ടുവന്നു. அவர்கள் தங்களுடைய தகப்பனாய் கொண்டு வந்தார்கள். എല്ലാവരും വന്നു ചേർന്നപ്പോൾ எல்லாரும் வந்து சேர்ந்த பின் മൂത്തവൻ മുതൽ ഇളയവൻ വരെ നിരത്തി നിർത്തി. மூத்தவன் முதல் இளைய வரைக்கும் அவர் சரியான வரிசையில் அவர் நிறுத்தி வைத்தார். യോസേഫിനെ അറിയാം. யோசேப்புக்கு இது எப்படி தெரியும்? പ്രായമനുസരിച്ച് പേരനുസരിച്ച് കൃത്യമായിട്ട് നടത്തിയപ്പോൾ അവർക്കൊരു സംശയം. அவருடைய பெயர் அவருடைய வயசை அனுசரித்து அவர் தெளிவா கரெக்டா ஆடுகள் நிறுத்தினோம்னு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. നമ്മള് പൊട്ടക്കിണറ്റിലിട്ട യോസേഫ് വല്ലതാണോ? இது நம்ம பால்குளத்தில் இட்ட யோசேப்பா இது? സഹോദരന്മാരെ കണ്ടിട്ട് சகோதரன்மாரை பார்த்துவிட்டு മൂന്നിക്കകത്ത് കയറി அந்த அறைக்குள்ளே போய் അവൻ കരയാൻ തുടങ്ങി. யோசேப்பு அழத் தொடங்கினான். വെള്ളമെടുത്ത് മുഖം കഴുകി தண்ணீர் எடுத்து தன்னுடைய முகத்தை கழுவினான். തിരിച്ചു വന്നിട്ട് സഹോദരന്മാരോട് പറഞ്ഞു, திரும்ப வந்து தன்னுடைய சகோதரன்மாரை
உங்களுக்கு ஆகாரம் தருவதற்காக தேவன் முன்பதாக என்னை உங்கள் மூலமாக அனுப்பினார். యాకోబుకి వయసు ముడుదలాయి. யாக்கோபுக்கு மிகுந்த வயதாகிவிட்டது. ఈ గోసన్ దేశంలో ఇశ్రాయేలీయులు அவர் தாமசிக்கிறார். கோசன் தேசத்தில் எகிப்தில் அவர் வாழ்ந்து வருகிறார். എന്താ യാക്കോബ് പറഞ്ഞത്? யாக்கோபு சொன்னது என்ன? യാക്കോബ് കടലിൽ തിരിഞ്ഞു വെച്ച ദൂതൻ തന്റെ തുടை ഉണക്കിയിരുന്നതായിട്ട് കാണിക്കുന്നു. யாக்கோபு தன்னுடைய நாட்களில் அவனுடைய தூதன் அவனுடைய தொடையை தொட்ட சம்பவம் உண்டு. അവൻ വയസ്സായപ്പോൾ, அவன் வயதான பொழுது, മരിക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ அவன் மரிக்கிறதுக்கு ஏதுவாக பொழுது അവൻ കാല് കൈകൊണ്ട് എടുത്ത കട്ടിലിന്റെ മേൽ വെച്ചു. அவனுடைய காலை கை கொண்டு எடுத்து கட்டில் மேல் வைத்தார். ഓരോ സഹോദരന്മാരെ വിളിച്ചു. எல்லா சகோதரர்களும் அழைத்தார். അവൻ അനുഗ്രഹം കൊടുത്തു. அவரை ஆசீர்வதித்தார். എന്നിട്ട് യോസേഫിനോട് പറഞ്ഞു, என்று யோசேப்பினோடு சொன்னார், അമോര്യരുടെ കയ്യിൽ നിന്ന് അമ്പും വില്ലും കൊണ്ട് നേടിയ ആ ദേശം നിനക്കായിട്ട് അവിടെ പിടിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. நான் எமோரியரிடத்திலிருந்து பிடித்த தேசத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യോസേഫ് ആ ദേശത്തെക്കുറിച്ച് ഓർത്തു. யோசேப்பு அந்த தேசத்தை நினைவு கூர்ந்தார். ഏതാണ് ദേശം? எந்த தேசம் அது? സുഖാർന്ന പട്ടണം. சுகமுள்ள ஒரு பட்டணம். അവിടെ കിണറുണ്ടായിരുന്നു. அங்கே ஒரு கிணறு இருந்தது. ആ കിണറ്റിൽ വെള്ളമില്ലായിരുന്നു. அந்த கிணற்றில் வெள்ளம் இல்லை. പൊട്ടക്കിണറായിരുന്നു. அது ஒரு பால் கிணறு இருந்தது. സഹോദരന്മാരെ പിടിച്ചിട്ട ദേശം. என்னுடைய சகோதரன் என்னை பிடித்த அந்த கிணற்றில் இட்ட கிணறு. ഞാൻ അവമാനം സഹിച്ച ദേശം. நான் அவமானத்தை சகித்த ஒரு தேசம் அது. ദൈവത്തിന്റെ തല ഉയർത്തുക തന്നെ ചെയ്യും. தேவன் அங்கே என்னுடைய தலையை உயர்த்துவார். എന്റെ ദൈവം എന്റെ തല ഉയർത്തുക തന്നെ ചെയ്യും. என்னுடைய தேவன் என்னுடைய தலையை உயர்த்துவதற்கான காரியத்தை செய்வார். പക്ഷെ ഞാൻ ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ? ஆனால் ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். ഇസ്രായേലിന്റെ ഇദ്ദേഹത്തിന് இப்போ அதிகாரியாக இருக்கிற யோசேப்பினுடைய യേശു വന്നിരിക്കുന്ന ഈ ഇടം എന്തിനാ? இயேசு எதற்காக வந்த இடம் என்ன? അന്നേക്ക് 2000 വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു. அன்றைக்கு 2000 வருடங்கள் முடிந்தது. ഇന്നേക്ക് 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பு യേശു അവിടെ വരുന്നതിന് 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് இயேசு அங்கே வருவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பு ഈ സ്ഥലം യാക്കോബ് യോസേഫിന് കൊടുത്തതാണെന്നും യേശു അവിടെ ചെല്ലാനുള്ള കാര്യമെന്താണ്? இந்த இடத்தை யாக்கோபு எதற்காக யோசேப்பு கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த இடத்திற்கு போனார்? എത്ര വർഷം കഴിഞ്ഞാലും எத்தனை வருடங்கள் ஆனாலும் വാഗ്ദത്തങ്ങൾ മരിക്കില്ല. வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மரிப்பதில்லை. ദൈവം ഒരു കാര്യം കൽപ്പിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ உங்களோட தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்கள், ദൈവം അത് നിറവേറ്റുക തന്നെ ചെയ്യും. ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். നീ നിന്റെ സഹോദരന്മാരെക്കാൾ നീ കഷ്ടങ്ങൾ സഹനം അനുഭവിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ நீ உன்னுடைய சகோதரர்மாரை காட்டிலும் அதிக பாடுகள் அனுபவித்திருந்தால் ദൈവം അതിനേക്കാൾ സഹോദരന്മാർക്കാൾ അധികം അനുഗ്രഹം ദൈവം നിനക്ക് തരും. தேவன் உங்களுடைய சகோதரர்களை காட்டிலும் அதிக ஆசீர்வாதத்தை உங்களுக்காக தருவார். അവരെല്ലാം നിന്നെ ഒറ്റപ്പെടുത്തിയിട്ടുണ്ടെങ്കിൽ அவர்கள் எல்லாம் உங்களை தனிமைப்படுத்தியிருந்தீர்கள். നിനക്ക് വേണ്ടി ദൈവം വലിയൊരു കാര്യം മുൻകരുതിയിട്ടുണ്ട്. உங்களுக்கு வேண்டிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ചേർന്ന് നിന്നെ അപമാനിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ எல்லாரும் சேர்ந்து உங்களை எதாவது பேசியிருந்தாலும் ദൈവം നിനക്ക് വേണ്ടി വലിയൊരു മുൻകരുതിയിട്ടുണ്ട്. தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். നിന്നെ എല്ലാവരെയും സുഖാർന്ന പട്ടണത്തിലേക്ക് ഞാൻ കൊണ്ടുപോകാം. உங்களை எல்லாரும் நான் சுக்காக ஒரு பட்டணத்திற்காக கொண்டு போகிறோம். യോസേഫിന്റെ ചിന്തകൾ, അവന്റെ മനോരാജ്യം, അവന്റെ സ്വപ്നങ്ങൾ അവിടേക്ക് പാഞ്ഞു. யோசேப்புடைய சொப்பனங்கள் அதற்கு நேராக சென்று கொண்டிருந்தது. പണ്ട് ഞാൻ നടന്ന് കാല് തേഞ്ഞ് അല്ലെങ്കിൽ ചെരുപ്പ് തേഞ്ഞ് പോയിട്ടുണ്ട്. முன்பு நான் நடந்து என்னுடைய பாதரட்சைக்கு தேய்ந்த இடம் உண்டு. പിൽക്കാലത്ത് ഞാൻ ആ സ്ഥലത്ത് ഫ്ലൈറ്റിൽ ഇങ്ങനെ മോളിൽ കൂടെ പറക്കുമ്പോ பிற்காலத்தில் அதே இடத்தில் நான் ஃபிளைட்டில் பறக்கும் பொழுது എല്ലാം എന്റെ തലച്ചോറിലൂടെ ഇങ്ങനെ ഓടി പോകാറുണ്ട്. எல்லாம் என்னுடைய பிரெயின்ல வந்து கொண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ദൈവമേ, കുഞ്ഞുങ്ങളെ ഞാൻ നിങ്ങളോട് പറയട്ടെ. சிறு பிள்ளைகளை நான் உங்களோடு சொல்லுகிற காரியம் നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. நீங்க கவனிங்க. നല്ല കീബോർഡ് വാസിக்கிறேன். നല്ല நல்ல பேர் வாசிங்க. വസനം വിട്ട് കേൾക്കണം. நான் வசனம் மட்டும் கேட்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം മുൻകരുതിയിട്ടുണ്ട്. உங்களுக்கு வேண்டிய தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. எப்படி பாருங்க.